கிங்பின் லாஜிஸ்டிக்ஸ் சைமன்றவன் இந்த கம்பெனி பேரில் போர்ட்டை மொத்தமாக கவர்மெண்ட்டுக்கிட்ட இருந்து 99 வருஷம் லீஸுக்கு எடுத்து நடத்திட்டு வரான். லாஜிஸ்டிக்ஸ்ன்ற பேரில் கோல்டு, எலக்ட்ரானிக்ஸு இந்த மாதிரி நிறைய இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. கார்த்தி தான் லேபர்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது. சரவணன் டிரான்ஸ்போர்ட்டு மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துப்பான். அங்கே தயாளன்னு ஒருத்தர் இருக்கான் சார். சைமனுக்கு அப்புறம் அந்த போர்ட்டை மொத்தமாக பார்த்துக்கிறது இவன் தான். அவன் தொழிலுக்கு இடைஞ்சலாக இருக்கிற யாராக இருந்தாலும் யார் என்னன்னெலாம் பார்க்க மாட்டான், கொன்றுவான். அவங்க பாடி கூட கிடைக்காது. இத்தனை வருஷமா அவனுக்கும் சைமனோட தொழிலுக்கும் போட்டியே இல்லாமல் வச்சிருக்கான். அரங்கம் அதிரட்டுமே, சில்லு பறக்கட்டுமே, கரங்கள் வசலட்டுமே, நீங்க வந்த இன்னைக்கு மேன்சனே ஜெகஜோதியா இருக்குதுன்னு தெரியுமா? இன்னைக்கு மேன்சன் டே. இவங்க எல்லாரும் அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸுங்க. இவங்க கிட்ட மட்டும் கொஞ்சம் மரியாதை நடந்துங்க. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. இந்த ரூம் கிட்ட வந்து சத்தகித்தம் போட்டுறாதீங்க. யாருன்னா இருக்கா உள்ள? சுமார திருப்புல கணேஷ், சொல்லுங்க தலைவரே. மேன்ஷன் டே. ஆமா. இந்த 1/2 மணி நேரத்துக்கு புரியுதுல்ல? வைவ ஏத்தலாம் தலைவரே. Missed your last game ever in yellow. Definitely not. ராஜசேகர் தவறிட்டாரு. எப்படி? ரயில்வே ஸ்டேஷனில் விழுந்து கிடந்தாரு. அப்புறம் செக் பண்ணும்போது தான் தெரிஞ்சது ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருன்னு. நீயும் அவன் எப்படியா ஃப்ரெண்ட்ஸ்? நீ என்ன குடிக்கவும் மாட்டேங்குது. அவன் என்ன சாவதுக்கு முன்னாடியே காது கிட்ட வந்து பவர் ஹவுஸ் என்ற பவர் ஹவுஸ் அது இல்லையா? பவர் ஹவுஸ் கனெக்ஷன் உனக்கு அவனுக்கும். முடிக்க வேண்டிய வேலை எல்லாத்தையும் முடிச்சிடலாமா? முடிச்சிடலாமா? அரங்கம் அதிரட்டுமே, சில்லு பறக்கட்டுமே. என்னோட சாவை முடிஞ்ச வரைக்கும் ஒரு நேச்சுரல் டெத் மாதிரியே செட்டப் பண்ணிக்க. என்ன சித்திரவதை பண்ணி சாகடிச்சு வெளியே தெரிஞ்சது. ஏன் சார் எவனாவது வருவானா? பின்ன சாருக்கு 3 பொண்ணு தானே. 30 வருஷமா ஒருத்தனை ஆஃப்லைன்லயே வச்சிருக்கேன். அவனுக்கு தெரிஞ்சது உன்னோட பாச அதுக்கு மேல இருக்கிறவன நச்சுக்கட்டி அப்படி ஒருத்தன் வந்து நின்றானா அவங்க கிட்ட நான் என்ன சொல்றது? பவர் ஹவுஸ். ஏமாந்துட்டேன்னு நினைக்காத, தப்பிச்சுட்டே இருந்துச்சு. நீ யாரு என்ன உன் மொத்த நெட்வொர்க்கை எடுத்துட்டோம். நீ மாண்டியால எப்ப கூலி வேலை செஞ்ச உன் மொத்த ஹிஸ்டரி எங்களுக்கு தெரியும். இப்ப கூட நீ இங்க தனியா இல்ல, அந்த 18 பேர் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்க. மரியாதை அந்த வண்டியில இரு, இல்ல அந்த 18 பேர் கழுத்தை அறுத்து போட்டுருவேன். ஒத்த விசில் தான். பாக்குறியா? ஆனா 18 பேர் இல்ல, 19. காளிசா Tagadimi tagadom, tagadimi tagadom, tom tagadom, tagadimi.
உன் பொண்ணுக்காகவும் நீங்க வரல. சொல்ல நீ யாரு, நீங்க எதுக்கு வந்த? 35 வருஷத்துக்கு முன்னால நாங்க கூலிங்க சார். முதலாளிங்க தான் எங்களுக்கு கொடுக்கறவங்க. எந்த பொட்டியில எந்த பொருள் இருக்குன்னு தெரியாது. அது எங்க வைக்கணும்னு சொன்னா அங்க வைக்கணும், எங்க தூக்கணும்னா அங்க தூக்கணும். அது நாங்க முதலாளி மேலே வச்சிருந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை ஒரு நாள் சுத்தமா போயிடுச்சு. போலீஸ் ரைட் பண்ணாங்க. நாங்க தூக்கிட்டு இருந்த மூட்டையில விலை வாய்ந்த போதைப் பொருள் இருந்தது தெரிஞ்சது. முதலாளிங்க கையை விரிச்சிட்டாங்க. நாங்க செஞ்சது குற்றம், நாங்க தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்களாலேயும் ஒன்றும் செய்ய முடியல. அந்த நாட்டோட சட்ட பிரகாரம் அந்த போதைப் பொருளோட சிக்கினா அந்த நாட்டிலேயே வந்து சாகுற வரைக்கும் சிறையில இருக்கணும். அங்க வந்து ஆபீசர் சொன்னாங்க, இந்த குற்றம் செஞ்சது நீங்க தான் ஒத்துக்கிட்டா உங்களை நாடு கடத்து வேற நாட்டுல கொண்டு போய் விட்டுடுறோம்னு சொன்னாங்க. இதுக்கெல்லாம் காரணமா இருந்த அந்த முதலாளிய கொடூரமா கொன்னான். வேலை செஞ்ச கம்பெனி பேர் 7 Seas. வேலை செஞ்ச ஊர் மாண்ட்வா. என்ன எங்கேயோ பார்த்திருக்கேன்னு சொன்னீங்க. இன்னுமா என்ன தெரியல. இப்ப நீ என்ன கொன்ன பிறகு உன்னை தேடி ஒருத்த வருவான் பாரு. வரட்டா. அரங்கம் அதிரட்டுமே, விசில் பறக்கட்டுமே. இது பாரு, இந்த கப்பல்ல போட்ட கவர்மெண்ட் போலீஸ் எல்லாம் அவனுடையதா இருக்கலாம். ஆனா இந்த துணி போட்ட கூலிங்க ஏ ஆளுங்க. தொட்ட கரண்ட, கெட்ட பையன்ட, பத்த வச்சிட்டியே பரண்ட. The most famous labor union leader, தேவா. எப்படி இருக்கீங்க அண்ணா? நல்லா இருக்க. குழந்தை சிரிப்புள்ள பேசுதா, இமயமல போல பேசுதா. हो गया. கூலி பாபா ஹவுஸ்